சகோதர சகோதரிகள், ஒரு முக்கியமான தேர்தல் காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி 5ஆம் தேதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் முழுமையாக இந்த மாதம் நமக்கு இருக்கு. அதுவும் இந்த மாதத்தில் 28 நாள் முழுமையாக. அதன் பிறகு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும். எப்ப வேணாலும் வரலாம். 2019 தேர்தலை பார்த்த பொழுது நமக்கு தெரியும். 2019 மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுவாங்க. ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2019 நடைமுறை பின்பற்ற. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறைவு. ஆனால் நாம் தைரியமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உழைப்பை நம்ம போட்டிருக்கோம். கடந்த பல வருடங்களாக, குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் போட்டிருக்கின்றோம். கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோம். இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு குவைட் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது எந்தவித ஆங்காரமும் எந்தவித கௌரவம் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த குவைட் கான்ஃபிடன்ஸான பொருள். அந்த அளவுக்கு ஒரு அணியும், ஒரு பிரிவும், ஒரு தலைவரும், ஒரு மாவட்ட தலைவரும், ஒரு நிர்வாகிகளும், ஒரு தொண்டரும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு. எத்தனையோ முறையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டது. குறிப்பாக சென்னையில், தமிழ்நாடு முழுவதுமே. அதுவும் நைட்டு 11:30 12:30 மணி வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாண மண்டபத்தில் இருந்தவங்க இருக்கு. மக்கள் பிரச்சனைக்காக போராடி தொடர்ந்து சிறைக்கு செல்வது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 32 மாதங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு தொண்டனை, ஏதோ ஒரு தலைவனை, ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் கைது செய்து கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிகழ்ச்சி எங்கேயாச்சும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மாவட்டத்துக்குள்ள எங்க போனாலும் கூட, ஒரு கிராமத்தில் நடக்கும், நகரத்தில் நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருமண கூட்டம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல 4 நண்பர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கட்சி கூட்டம் நடக்கும், பூத்து கூட்டம் நடக்கும், பாரத பிரதமர் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும். இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி இப்ப கூட பாத்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி செல்வோம் என்கிற நிகழ்ச்சி 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம். காரணம், ஆட்சியில் இருந்தாலும் கூட இது சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே நாம் தெளிவாக இருக்கிறோம். நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், மத்தியில் இருந்தாலும் சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கிறோம். அது ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை விழாவாக இருக்கட்டும், சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்று அந்த மக்களுக்கு விநியோகிப்பார். அதுவும் குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி. தண்ணீரிலிருந்து, பாலிலிருந்து, பிரெட்டிலிருந்து, பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து, அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சி மே 2021 பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசனுடைய மனப்பாங்கை பல இடத்திலே மாற்றி, அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அரசை கொண்டு சென்று எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம். இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம், தயாராக மக்கள் இருக்கிறார்.